கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது கும்பத்திலேயே தான் சனி பகவான், 2ஆம் வீட்டில் ராகு, 3ல் செவ்வாய், 4ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்கிரன், குரு சுகஸ்தானத்தில், அப்புறம் கண்ணியில் கேது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு மூவ் ஆயிடுவாங்க. 12ஆம் தேதி சுக்கிரனும், 14ஆம் தேதி புதனும், 15ஆம் தேதி சூரியனும் மூவ் ஆயிடுவாங்க. 29ஆம் தேதி புதன் உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு மூவ் ஆயிடுவார். சரி, இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் ரீதியாக பல விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் வீட்டில் ராகுனாலே மல்டிப்ளையர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு வீட்டில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி குருனுடைய பார்வை விருச்சிகத்துக்கு மேலே படுறதுனால தொழில் ரீதியாக பல 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 முன்னேற்றங்கள் உங்களுக்கு இப்போ காத்துட்ருக்கோம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்றதை பார்த்து அதுக்கு உண்டான பிராயச்சித்தங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிவிதமாக கொடுக்கறத நீங்கள் தேடி தேடி எடுத்துடலாம். அதாவது ஃபாஸ்ட்டாக எடுக்கலாங்க. ஒரு ட்ரெஷர் ஹண்ட்டுன்னே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கிடைக்குமான்ற விஷயத்தில் ஒரு புதையல் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஏன்னா குரு அப்படின்றவர் உங்களுடைய 10ஆம் வீட்டை அவர் பார்க்குறார், ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அவர் அள்ளி கொடுப்பார். அந்த தடைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் அதை மட்டும் என்ன பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக அவ்வளவு அபரிவிதமான அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய விரயஸ்தானத்தையும் குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விரயம் அப்படின்னா என்ன, எந்த ஒரு செலவுமே விரயம்தான். ஆனால் அதில் சுப செலவுன்றதும் உண்டு, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுன்னு உண்டு, சிலதெல்லாம் கொடுத்து அதன் மூலியமாக நம்ம ஜெயிக்கக்கூடியது உண்டு. ஒரு தொழில்னு எடுத்துக்கோங்களேன், நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அதன் மூலியமாக வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடியோகிராஃபர், கேமராகிராஃபர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு கேமரா அப்படின்றது வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரூட்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அரசு வழி அனுகூலம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ நிறைய விஷயங்கள் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி யாரு? குரு. அந்த குரு உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ மூத்த சகோதரர்கள் இடத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா இப்போ நீங்க போய் பேசும்போதோ அல்லது ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீஃப் ஆகிடும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய ஐடியாஸ் மூலியமா, நிறைய ரிசர்ச் மூலியமா திடீர்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிச்சு அதன் மூலியமா எதிர்பார்க்காத பணம் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல சொல்ல நமக்கு சுகமே. ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த எச்சரிக்கை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உல்டா ஆயிடும். கும்பராசி அன்பர்களே, ஏன் இவ்வளவு முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, கும்பத்தில் தானே சனி பகவான். அவர் உங்களுடைய 3ஆம் வீட்டை அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்த்து அங்கே செவ்வாயும் இருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு செவ்வாய் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ உங்கள் எதிரிகளும் இப்போ பலம் அடைவார்கள். ஸோ இது எப்படின்னா, நிறைய கிரகங்கள் சாதகமாக இருக்குது, உங்களுடைய பிளானிங் எல்லாம் சாதகமாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு கடுமையான வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உள்டா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த இடத்துல, சார் நான் அப்படி தான் சார், நான் இப்படி தான் சார், நான் 11 மணிக்கு தான் வருவேன் சார் அப்படின்னுலாம் சொல்கிறதுக்கு இது காலகட்டம் அல்ல. சார் முடிஞ்ச அளவு வந்துடுவேன் சார், ஓகே சார், தட் இஸ் த வே. இங்கே வார்த்தையில் எச்சரிக்கையாக இருங்க. 3ஆம் வீடு கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பெரிய பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடிய காலம். அந்த இடத்துல அவங்க மட்டும் அப்படி பேசலாமா, அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன்ற வார்த்தைகள்
ஆகவே ஆகாது. முடிய வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய கையில் கிடைக்கிற சமயத்தில் இப்படி பேசியாடா யாராவது கெடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அப்போ இவ்வளவு நல்லா வருதுன்றது சந்தோஷம், அதை கெடுத்துக்காம இருக்கிறது உங்களுடைய வார்த்தை. ஸோ வார்த்தைகள் பேசும்போது எந்த ஒரு இரிட்டேஷனும் ஏற்படுத்திக்க வேண்டாம். இப்போ இரிட்டேஷன் கும்ப லக்னம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தானாகவே வரும். ஏன்னா அங்கே 3ஆம் வீட்டில் செவ்வாய், புரியுதுங்களா? ஆனால் அதே தான் உங்களுக்கு கெடுதலாக போயிடும். ரொம்ப நல்ல மனிதராக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண வார்த்தை எல்லாரையும் வம்புக்கு இழுத்துரும். அதே சமயத்தில் குருவாக இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நிமிஷம் நீங்கள் பொறுமையை இழப்பதுனால எல்லாருமே உங்களை விட்டு போயிட்டு போப்பா இவ்வளோ நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிடும். இது குடும்பஸ்தானத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும், தொழில் ஸ்தானத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா 2ஆம் வீட்டில் ராகுன்னா மல்டிப்ளையர். ஸோ அவர் மல்டிப்ளை பண்ண போகிறாரு எல்லா விஷயத்தையும். அப்போ மற்ற கிரகங்களெல்லாம் ஃபேவரபுளாக இருக்கும்போது அதையும் அவர் தான் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டீங்கன்னா அதையும் அவர் தான் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. இல்லை குரு அப்படின்றவர் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அதை கொஞ்சம் சரி பண்ணலாம். பட் எதுக்கு கும்பராசி அன்பர்களே, இவ்வளவு நல்ல விஷயங்கள் வரும்போது ஒரு வார்த்தைனால ஒரு ஆக்ஷனால் கூட இருக்கலாங்க. அதாவது எல்லாம் முக்கியமாக உட்காந்து மீட்டிங் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ உங்களுக்கு சகிச்சுக்கவே முடியாது, ஷோ அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க. அந்த ஒரு செயல் அவங்களெல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுரும். ஸோ எந்த இடத்துலையும் தயவு செஞ்சு ஈகோ வேண்டாம், தான்ற எண்ணம் வேண்டாம், அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்ற வார்த்தைகள் வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாசத்துல பல பிரச்சனைகளுக்கு முடிவு, பல தெளிவான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 4ஆம் வீடு 5ஆம் வீடுன்றது இப்போ நடக்கக்கூடிய ப்ளஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸஸாக அமையும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஏதாவது வழிகள் பண்ணணுமானா அதன்படி நீங்கள் பண்ணுங்க. இப்போ நடக்கிற தசா புத்தி ஃபேவரபிளான்னு பாருங்க. சிலருக்கெல்லாம் சனி தசையே நடந்துட்டு இருக்கும், அவங்கெல்லாம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் சனியும் நடந்து இப்போ செவ்வாய் சம்பந்தமாகவும் சனி தசையில் செவ்வாய் புத்தி அப்படியெல்லாம் இருந்ததுன்னா தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், தொட்டதுக்கெல்லாம் ஆத்திரம் வரும். கோபம் வந்தால் பரவாயில்ல, இப்போ ஆத்திரமே வரும். அது கடைசியில் உங்களுடைய நல்ல விஷயத்தை எல்லாம் புதைச்சி பிரச்சனையை பூதாகரமாக ஆக்கிடும். ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கோங்க. யாருக்காக இந்த பதிவோ அதாவது இந்த மாத பலனோ இந்த மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு டூ குட் அண்ட் டூ பேட். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ராகுக்கு எது பிரார்த்தனை பண்ணுங்கள், ஹனுமனுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள், ஹனுமன் சாலிசா கேளுங்க, மனசை நிறைவாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஆராய்ச்சின்றது ரொம்ப முக்கியம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, துளசி தீர்த்தம் குடிங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிவனேன்னு உட்கார்ந்துட்டு உங்கள் காரியங்களை ஆரம்பிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நன்மைகள் உங்களுக்கு சுற்றி இருக்கிறத பார்த்து சூப்பராக நீங்கள் இருக்கலாம். சரி, சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் கும்பராசி கும்பலக்ன அன்பர்களே. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு கன்னி, அந்த கண்ணியில் தான் கேது இருக்குது. பட் குருனுடைய பார்வை இருக்குது, ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். பட் மற்ற கிரகங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற சின்ன மன ப்ராப்ளம், வார்த்தை ப்ராப்ளம் பெருசாக கூட்டிகிட்டு போயிடும் இல்லையா, அது சந்திராஷ்டமாகவும் இருக்கலாம். குரு பார்வை இருக்குது, பட் அங்கே கேதுவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி சொல்கிறோன்னா பல நன்மைகள் இருக்குது, ஆனால் பல நன்மைகள் இருக்குது ஆனான்னு சொல்கிறோம். அந்த ஆனான்றதுக்கு பதில் நிதானம் மட்டுமே. ஓகே, ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2, ஜூன் 18 ஏகாதசி, ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம், 5ஆம் தேதி கார்த்திகை விரதம், 6ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 12ஆம் தேதி ஷஷ்டி,
14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி, 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி, 21ஆம் தேதி பௌர்ணமி, 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.